ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் என்ற சீரியஸில் அப்படியே போயிட்டுருக்குறோம். டைம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய யாராவது எங்கேயா சும்மா வாடா எங்கேயா கூப்பிட்டா அப்படின்னா எதுக்குன்னு கேளுங்க. சும்மா அப்படியே கிளம்பி போயிடாதீங்க. அதுக்குன்னப்பா நீ சொல்கிறத பார்த்தா எங்கேயுமே போகக்கூடாது போல் அப்படின்னா அப்படி இல்லை. போகிற நேரத்தில் போகணும். சும்மா போகலாம், நோக்கம் இருக்கணும்ல. இப்போ மாலுக்கு போகிறீங்கன்னா கூட சாப்பிட போகிறோம், சும்மா இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவை. சும்மா சுற்றி பார்க்கலான்னா ஜஸ்ட் பி கேர்ஃபுல். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். நேரம் நம்ம வெயிட் பண்ணவே பண்ணாது சார். திடீர்னு கண்ணு மூடி தருக்கிறதுக்குள்ளே ஜூன் ஓடிடும், ஜூலை வந்துடும். அவ்வளோதான். அப்படியே போச்சுன்னா நீ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அதுக்குள்ளே நடுவு ஏகப்பட்ட பிரச்சனை. நடுவில் ஐபிஎல், எலெக்ஷன் ஒரு பக்கம் ஓடிடுச்சு. அவ்வளோதான். ஃபுல்லாக இப்போ ரேப் கேசஸ் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்குது. கொஞ்ச நாள் அதில் போவோம் பேச்சு. பிசாசு நம்மளை அப்படியே ஒரு பக்கம் ஒரு பாண்டேஜ்குள்ளே வச்சுருக்கலாம். இது அடுத்து. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது இதில் ஓடிட்டுருக்குறது என்ன பார்த்தா கிளாக் ஓடிட்டே இருக்குது. கடை ஓடாது. டைம் வெயிட் பண்ணவே பண்ணாது. ஹோப் திஸ் சீரீஸ் இஸ் பீயிங் அ பிளெஸிங் டு மெனி ஆஃப் யூ. நேற்று ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். Do you love Jesus? ஆன்சர் எல்லாருக்கும் எஸ். கண்டிப்பாக இயேசு லவ் பண்ணாமல் யாராக இருப்பாங்களா? எனக்காக ரத்தம் சிந்திருக்காரு, எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிபட்டிருக்காரு, எனக்காக முள்முடி வச்சுருக்கிறாரு, என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நேசிக்கிறோன்றதோடு அப்படியே நிற்கிது. நான் நேசிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அவரோட உட்காடுறோமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் உட்காந்தா தான், டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தான் நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். லவ் வாயில் சொல்கிறது இல்லைங்க, ஆக்ஷனில் இருக்கணும். கரெக்டாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், ஒரு பையனை லவ் பண்ணுறோம், ஒரு கணவனை, ஒரு மனைவியை கல்யாணத்துக்கு அப்புறம் லவ். அது ஆக்சுவலி அதுதான் தேவை. உண்மையாகவே கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது தான் நிற்கும். ஆனால் இது எவ்வளோ சொன்னாலும் இப்போ இருக்கிற ஆட்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது நமக்கு என்ன ஜோனில் சொல்கிறதுன்னு தெரில. சரி, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் ஜோன். நம்ம இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அது பெரிய சப்ஜெக்ட். அது சரி, ஒரு நேசிக்கிறோம்ல, வாயில் மட்டும் நான் லவ் யூ, ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட், அப்புறம் என்னென்னமோ போடுறோம். பட் இஃப் வீ டோன்ட் ஸ்பெண்ட் டைம், இஃப் வீ டோன்ட் புட் இன் ஆக்ஷன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் தானே? கரெக்டா? உன் மனைவிக்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ அப்போது ஜஸ்ட் ப்ரூவ் இட். ஹஸ்பண்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ப்ரூவ் இட்மா. எப்படி ப்ரூவ் பண்ணுறது? உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சமைச்சு வைக்கலாம், பிள்ளைங்களை கரெக்டாக வளர்க்கலாம், உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி அவரோட கொஞ்சம் டேட் போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மனைவி நேசிக்கிறேன்னு வாயில் சொன்னால் மட்டும் போதாது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். கரெக்டாக? இட் அப்ளைஸ் ஈவன் இன் இப்போ த சோ கால்ட் ஜென்ஜி ஆல் பீப்புள் டெல்லிங் தட் ஐ லவ், எனக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இஃப் யூ லவ் சம் ஒன், ப்ரூவ் இட். ப்ரூவ்னு ஒன்று நீங்கள் வேறு மாதிரி நினச்சின்னா இங்கே போயிடாதீங்க. இப்போ இருக்கிற ஆட்கள் பயங்கர மோசமாக போயிட்டுருக்குது. ப்ரூவ் இட் இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, லவ் சும்மா வாயில் சொன்னால் மட்டும் போதாது. இட் ஷுட் பி இன் ஆக்ஷன். ஜீசஸ் சொன்னார், நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன், நான் உங்களுக்காக பலியிட போகிறேன், நான் பலியாக போகிறேன், பாடுபட போகிறேன். அவர் சும்மா வாயில் மட்டும் சொல்லலையே, ப்ரூவ் பண்ணார். லவ் என்றைக்குமே ப்ரூவ் பண்ணணும், ஆக்ஷனில். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறியா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார், நான் உன்னை நம்புகிறேன் சார். நீ என்னை லவ் பண்ணுறல, நான் நம்புகிறேன். மற்ற எவன் ஒன்று நம்பலான்னா பரவாயில்ல, நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் எனக்கு ஒன்று பண்ணு, ப்ரூவ் பண்ணு. எப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறாரு? என் கட்டளைகளை கைக்கொள். சிம்பிள். இஃப் யூ லவ் மீ, யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்றதான் நேற்று பார்த்தோம். லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் சோல். இப்போது இந்த கமாண்ட்மெண்ட்ஸை கை கொள்ளாமல், டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், நான் லவ் பண்ணுறேன், நான் சும்மா அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பேர் பைபிள் இருக்குது. அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி வாசிக்கிறேன். இன்றைக்கி இந்த டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் என்ற சீரியஸில் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 யோவான் 2 அதிகாரம் 3 4 1 யோவான் 2 அதிகாரம் 3 4.
அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அவருடைய கற்பனை என்ன? லவ் யூர் காட் வித் ஆல் யூர் ஹார்ட், லவ் யூர் நெய்பர் அஸ், உன்னுடைய சகோதரன் நேசி, உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசின்றார். அப்போ அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால், ஃபாலோ பண்ணுறவனா அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை, அவரை இயேசு அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். நீ கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுற, அப்போ லவ் வந்து ஆக்ஷனில் இருக்குது, சூப்பர்ப்பா. 4ஆம் வசனம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். கவனிங்க, அவரை அறிந்திருக்கிறேன், இயேசு எனக்கு தெரியும், நான் அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். ஏன்னா அவரை தெரியும் சார், நான் அவரை நேசிக்கிறேன் சார், பட் எனக்கெல்லாம் அவரோட அந்த கற்பனையெல்லாம் நல்லா கை கொள்ள முடியாது சார். நான் லவ் சும்மா வேர்டில் சொல்கிறதோட ஓகே அப்படின்றவங்களுக்கு ஒரு பேர் சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நான் சொல்ல சார், பைபிள் சொல்லுது. நான் வந்து அவரை நேசிக்கிறேன், நான் வந்து அவரை லவ் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு அவரோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த நேரம்லாம் கிடையாது. எனக்கு வேறு வேலை இருக்குது சார், ஆஃபீஸ் வேலை பார்க்கணும், ஆனால் நான் அவரை லவ் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? ஐ எம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் ஆர் கண்டெம் எனிவன். அது என் வேலையே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை பேசுகிறார். இந்த சத்தியம் உங்களுக்கு எங்கள் ஹார்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஐயா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல, தென் ப்ரூவ் இட், ப்ரூவ் பண்ணுங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ண வந்து மனசு வரல, ஆனால் ஒரு பொண்ணு விட்டு போகிறான்னு உடனே ப்ரூவ் பண்ணுறல. ஒரு பையனை விட்டு போய் ஏமாற்றிட்டான், உடனே ப்ரூவ் பண்ணுறல. உனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி உன் பாவத்துக்காக உன்னை மீட்டெடுக்க அழுக்குலேருந்து உன்னை எத்தனையோ முறை தூக்கி எடுத்து கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், மனசு உறுத்தலையா சார்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு திட்டல, பேசுகிற என்னையும் சேர்த்து ஆவியான திட்டிகிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது என்னையும் திட்டம், என்னையும் வெட்டும், உங்களையும் வெட்டும். நான் இங்கே உட்காந்து பேசலாம், ஐம் நாட் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது சார். நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் இதை மிக தாழ்மையோடு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை பேசும்போது நான் எனக்கும் அப்ளை பண்ண ஆண்டவர் கிருபை தாங்கன்னு ஆண்டவர் தான் கேட்டுட்ருக்கிறேன். லவ் பண்ணுறேன்னு சொல்கிறிய, ப்ரூவ் பண்ண. எப்படி ப்ரூவ் பண்ணுறது? பை ஸ்பெண்டிங் டைம். சிம்பிள். உன்னை வந்து பிசாசு ஜெபிக்க உட்கார விட மாட்டான், இல்லை பைபிள் படிக்க விட மாட்டான். அப்போ அங்கே ஏதோ இருக்குதுன்னு தானே அர்த்தம் சார். வி ஹேவ் டு பி வெரி சீரியஸ் சார். லெட் மனக்கண்ணெலாம் கொஞ்சம் திறக்கட்டும். ஆண்டவர் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹி லாங்ஸ் ஒவ்வொரு நாளும் உங்களோட நேரம் செலவிடுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கார். பட் த ப்ராப்ளம் இஸ் நம்ம உட்காரத்துக்கு நேரம் இல்லை சார். இன்றைக்கி சும்மா வாயில் நேசிக்கிற ஆண்டவரே, ஐ லவ் யூ ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நேசிக்கிறியாப்பா, அவன் ப்ரூவ் பண்ணுப்பா. எப்படி ஆண்டவரை ப்ரூவ் பண்ணுறது? பை ஸ்பெண்டிங் டைம்ப்பா. என் வார்த்தை எடுத்து வாசி. நீ சும்மா நேசிக்க சொல்கிற, ஆனால் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிற. உனக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? பொய்யன். யூ ஆர் அ லயர். நீங்கள் ஆண்டவரை நாங்கள் மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஒரு விஷயம் கூட மாற்றுங்க. சிம்சன் ஜோம் பண்ணார் கடைசி தருவாயில். இன்னும் ஒரு விஷயம். how many of you are ready? how many of you எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார்? you may be watching this program all over the part of the world. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் சார். உங்களை ரொம்ப நம்புறாரு சார். உன்னுடைய சொந்த குடும்பம் உன்னை நம்பலை சார். உன்னுடைய சொந்த ஃப்ரெண்டு உன்னை நம்பலை சார். அன்றைக்கி ஒவ்வொரு வாட்டியும் லவ் பண்ணுற ஆண்டவர், நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும் போது ரொம்ப நம்புறாரு சார். அவர் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று தான். இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீ கமாண்ட்மெண்ட்ஸை கை கொள்றதுனால நீ நேசிக்கிறன்றதை நான் அதனால் அறிகிறேன். ஆனால் நீ சும்மா வந்து என்னை லவ் பண்ணுற மட்டும்னு சொல்லிட்டு என் கற்பனை உனக்குள்ளே கை கொள்ள முடியலன்னா அப்பா நீ பொய் சொல்கிறதானே அர்த்தம். ஆண்டவரே, இந்த எங்களை இருதயங்களை உங்களை போடுகிறோம். எங்களை சர்ச் பண்ணுங்கள்.
நாங்கள் பொய் சொல்லாதபடி ஸ்டேபிளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களை போடுகிறோம் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நம்முடைய பிரச்சனத்தால் ஆற்றுவீராக, தெளிவை தருவீராக, ஆளுகை செய்யுங்க. Jesus mighty name we pray. Amen. Jesus loves you so much. அவரை நேசிங்க, உண்மையை நேசிங்க. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக.